ஒரு காலத்தில் தமிழ் சினிமா ஆடியன்ஸால் ஓஹோன்னு கொண்டாடப்பட்டவர். படம் பண்ணால் இவரா மாதிரி ஒரு படம் பண்ணண்டா, என்னமா படம் எடுக்கிறாரு மனுஷன் அப்படின்ட்டு டேரக்டர் ஆக துடிக்கிற பல இளைஞர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். எல்லாத்தையும் விட இன்னைக்கு பல லாங்குவேஜில் பிரம்மாண்ட படங்கள் பல கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவிலேருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான படங்கள்லாம் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணி தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமையை தேடி தந்தவர் தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். இவ்வளோ பெருமைகளும் பாராட்டுகளும் டைரக்டர் சங்கரை சுற்றி இருந்தாலுமே இது எல்லாமே பாஸ்ட், ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு ப்ரெசென்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சங்கரும் சரி, அவர் எடுத்த படங்களும் சரி, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ், இன்னைக்கு உள்ள சினிமா ஆடியன்ஸ் மத்தியில் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி போட்டு சோசியல் மீடியாவில் பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. நம்ம சங்கர் படத்தில் நடிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு பல ஹீரோக்கள் ஏங்கினது, ஆசைப்பட்டதெல்லாம் இருந்தது. இப்போ இல்லை, ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்த சங்கருக்கு ஏன் இன்னைக்கு இந்த நிலைமை? எங்கே சறுக்கினார் சங்கர்? மறுபடியும் சங்கர் பழைய நிலைமைக்கு வந்து ஒரு நம்பர் 1 டேரக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு 40% கதை இருந்தாலே போதும். ஆனால் கோர்வையான திரைக்கதையும் சுவாரஸ்யமான வசனங்களும் புதுசான காட்சி அமைப்புகளும் 100% இருக்கணும். இப்படி வர படங்கள் ஈஸியாக ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி ஜெயிச்சிடும். தமிழ் சினிமாவில் விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, ஆல் டைம் பிளாக் பஸ்டரான பல படங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் அந்த படங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். ஒரு படத்துக்கு கதைங்கிறது பில்டிங் மாதிரி, திரைக்கதை வசனம் காட்சி அமைப்புங்கிறது ஃபவுண்டேஷன் மாதிரி. ஃபவுண்டேஷனே சரியில்லைன்னா பில்டிங் நிற்குமா? ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் ஆகிடும். சங்கர் மாதிரியான பல மூத்த இயக்குனர்கள் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ண முடியாமல் சொதப்புறதுக்கு மெயின் காரணமே இதுதான். இன்றைக்கி உள்ள யூத் டைரக்டருங்க மட்டும் தமிழ் சினிமாவே பார்க்காத கதைகளாக எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணுறாங்கன்னா கிடையாது. அவங்க பண்ணுற படங்களில் வர கதைகளும் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நம்ம பல வாட்டி பார்த்த கதைகள் தான், கேட்ட கதைகள் தான். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கோர்வையாக திரைக்கதை பண்ணி புதுசான காட்சி அமைப்புகள் வச்சு எங்கேஜிங்கான டைலாக்ஸ் வச்சு அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்குது, ஒர்க் ஆகுது. ஏன் சங்கர் படங்களே எடுத்துக்கிட்டோம்னா ஜென்டில்மேனில் ஆரம்பித்து காதலன், இண்டியன், ஜீன்ஸு, முதல்வன், ஏன் நண்பன் வரைக்குமே அவர் எடுக்கிற படங்களுடைய கதையை தாண்டி திரைக்கதையாகட்டும், டைலாக்ஸு, படங்களில் வர புதுசான சீன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், என்கேஜிங்காக இருக்கும். ஆனால் ஆஃப்டர் நண்பனுக்கு அப்புறமா அவர் பண்ண படங்கள்லாம் எடுத்து பாருங்கள். ஐஏ 2.0, இண்டியன் 2, கேம் சேஞ்சர், இந்த படங்கள் எல்லாம் கதை அப்படிங்கிறத தாண்டி திரைக்கதை, வசனம், காட்சி அமைப்புகள் எதுலேயுமே ஒரு புதுமை இல்லை, சுவாரஸ்யம் இல்லை. ஸோ சுத்தமாக ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகலை. அதுதான் இந்த படங்களுடைய தோல்விகளுக்கு மிகப்பெரிய காரணம். டைரக்டர் சங்கரை பற்றி நம்ம சேனலில் முன்னாடியே பேசும்போது இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்போவும் இந்த இடத்துக்கு தேவைப்படுது. சங்கருக்கு எப்படின்னா மேக்கிங் வைஸில் ஒரு படத்தை சூப்பராக எடுப்பார். ஆனால் திரைக்கதையும் வசனங்களும் அவருக்கு பெருசாக வராது. ஆரம்பகட்ட காலங்கள்லேருந்து தமிழ் சினிமாவுடைய தி பெஸ்ட் ரைட்டர்ஸான சுஜாதா அண்ட் பாலகுமாரன் தான் சங்கர் படங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதனால தான் பழைய சங்கர் படங்கள் இப்போ பார்க்கும்போதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் என்கேஜிங்காகவும் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சங்கர் எடுத்த படங்கள் எல்லாமே சூரமொக்கையாக இருக்குது. சுஜாதா அண்ட் பாலகுமாரனுக்கு அப்புறமா சங்கருக்கு ஒர்க்கான ஒரே ஒரு கொலாபரேஷன் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா மதன் கார்கி கூட தான். நண்பன் படத்தில் கூட 3 Idiotsோட ரீமேக்கு, அந்த ஸ்க்ரீன் பிளேயை பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக மாற்றலை. அங்கே என்ன இருக்கோ அதை தான் இங்கே எடுத்தாங்க. தமிழில் டைலாக்ஸ் மட்டும் மதன் கார்கி சூப்பராகவே பண்ணியிருப்பார், நல்லா ஒர்க் ஆச்சு. ஹை படத்தில் ரைட்டர்ஸ் சுரேஷ் அண்ட் பாலகிருஷ்ணன் கூட கொலாபரேஷன் பண்ணியிருப்பார். 2.0 படத்தில் மறுபடியும் மதன் கார்கி அண்ட் புதுசாக ஜெயமோகன் கூட கொலாபரேஷன் பண்ணியிருப்பார். இண்டியன் 2 படத்தில் ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து, லக்ஷ்மி சரவணகுமார்னு 3 பேர் கூட கொலாபரேஷன் பண்ணார். கேம் சேஞ்சர் படத்துடைய தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும் லிரிசிஸ்ட் விவேக் கூட கொலாபரேஷன் பண்ணார். என்னதான் இத்தனை பேர் கூட கொலாப் பண்ணியுமே சுஜாதா அண்ட் பாலகுமாரன் கூட கொலாபரேஷன் பண்ணி கிடைச்ச அவுட்புட் மாதிரி இவங்க யார் கூடயுமே பண்ணும்போது கிடைக்கல. அதுலேயும் ஜெயமோகன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாவல் ஆசிரியர், நிறைய நாவல்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு 16 படங்கள் மட்டும்தான் ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அந்த 16 படங்களில் அங்காடி தெரு, நான் கடவுள், இந்த 2 படங்கள் தான் பேசப்பட்ட படங்கள். மற்ற படங்கள்லாம் அவர் பண்ணது பெருசாக எதுவும் பேசப்படல. அதுவும் ஜெயமோகனுக்கும் கமர்ஷியல் படங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. சங்கர் கமர்ஷியல் படம் பண்ணுற டைரக்டர். இவங்க 2 பேரும் கொலாபரேஷன் பண்ணால் செட் ஆகுமா? இவங்க எல்லாம் தான் ரைட்டர்ஸ்ன்னு கிடையாது. நல்ல திறமை இருந்துமே சினிமாவில் பெருசாக வாய்ப்புகள் கிடைக்காம இன்னும் கூட வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற பல பேர்லாம் இங்கே இருக்காங்க. நல்ல கதை எழுதுறவங்க, சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதை, வசனம் எழுதுறவங்கலாம் பல பேர் இருக்காங்க. ஆனால் வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குனர்கள் படத்துலலாம் குறிப்பிட்ட கேரக்டரில் நடிக்கிறதுக்காக நிறைய பேர் ஆடிஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரைட்டர்ஸுக்குன்னு தனியாக ஆடிஷன் நடத்தலாமே ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் எழுதுறதுக்கு.
அதில் ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துப்பாங்க. அதில் திறமையான ஆட்களை பார்த்து படத்தில் ரெக்ரூட் பண்ணலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால டேரக்டர் சங்கருக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், தமிழ் சினிமாவுக்கும் டேலண்டான ரைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. மணிரத்னம் மாதிரி சங்கர் மாதிரியான ஆட்கள்லாம் இதெல்லாம் பண்ணலாமே. ஏன்னா அவங்களுடைய சமீபத்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் டைலாக்ஸ் வைஸாகவும் அவ்வளோ மொக்கையாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தான் படத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, சுஜாதா அண்ட் பாலகுமரனுக்கு அப்புறமா நம்ம பண்ணுற கொலாபரேஷன் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்ம தான் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டேரக்டர் சங்கருக்கு வரணும்ல. சங்கர் அதை ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரில. ஏன்னா அவருடைய சமீபத்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் நல்லா தான் பண்ணுறேன், சம்ஹவ் அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டேரக்டர் சங்கர் இன்னும் அப்டேட் ஆகலை, கண்டிப்பாக அப்டேட் ஆகியே ஆகணும். டேரக்டர் சங்கர்னாலே அவர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், பிரம்மாண்டமாக படங்கள்லாம் எடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். அவர் எடுத்த பிரம்மாண்ட படங்கள்லாம் ஒரு காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, அது ஒர்க்கும் ஆச்சு. இன்றைக்கி ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டு மாறிடுச்சு, ட்ரெண்டு மாறிடுச்சு. இன்றைக்கி டேட்டில் பிரம்மாண்டங்கிற ஒரு விஷயத்த கதை தான் டிமாண்ட் பண்ணணுமே தவிர நம்ம எடுக்கிற படம்லாம் பிரம்மாண்டமாக தான் இருக்கணும், எது பண்ணாலும் பிரம்மாண்டம் தான் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அவசியமும் இன்றைக்கி கிடையாது. அதை சங்கர் வந்து புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ராஜமௌலி பாகுபலின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்துடைய கதைக்கும் சப்ஜெக்ட் சிஜிக்கு அவ்வளோ செலவு பண்ணி, செட் ஒர்க்குக்கு அவ்வளோ செலவு பண்ணி, ஆர்டிஸ்டோடைய காஸ்டியூம்ஸு அவங்களுடைய லுக்ஸுக்கெலாம் அவ்வளோ செலவு பண்ணி பண்ண தொட்டு தான் நம்ம பார்த்த அந்த விஷுவல் ட்ரீட் வந்து விஷுவல் எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இல்லை சுருட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு மேடை நாடகம் பார்த்த மாதிரி தான் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு இருந்திருக்கும். சேம் வித் ட்ரிபிளாரும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் தான், அவ்வளோ செலவு பண்ணி பண்ண தொட்டு தான் நம்ம பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ்லாம் நமக்கு இருந்தது. ஆனால் கேம் சேஞ்சர் மாதிரியான படங்களுக்கு எதுக்கு 450 கோடி பட்ஜெட்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. கேம் சேஞ்சர் படத்துடைய பட்ஜெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 450 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனைக்கும் கேம் சேஞ்சர் வந்து ஒரு பீரியட் படமும் கிடையாது, பாகுபலி மாதிரி ட்ரிபிள் மாதிரி. ஏன் கேஜிஎஃப் படம் கூட ஒரு பீரியட் படம் மாதிரி தான் காட்டுவாங்க. அந்த படத்துலையாச்சும் சிஜிக்கெலாம் நிறைய ஒர்க் இருக்கும். அந்த படத்துடைய பட்ஜெட்டு ஒரு 100 கோடி தான். ஆனால் கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எதுக்காக 450 கோடி பட்ஜெட்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இதுலேயும் கேம் சேஞ்சர் படத்தில் வர அந்த 4 சாங்ஸுக்கு மட்டுமே 75 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாம், 4 சாங்ஸுக்கு. அதுலேயும் ஒரு பர்டிகுலர் சாங்கு நானா ஹைரானா அப்படின்ட்டு, அந்த சாங்குக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 27 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாம், அந்த ஒரு பர்டிகுலர் சாங்குக்கு மட்டும். கடைசியில் படத்துடைய லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த சாங்கே பார்த்தீங்கன்னா படத்தை விட்டு தூக்கிட்டாங்க. படம் தேட்டரில் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் சாங்கே இல்லை படத்தில். இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மாதிரி சாங்ஸே இல்லாமல் படம் பண்ணுறதுக்குலாம் இன்றைக்கி பல டேரக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில டேரக்டருங்கள்லாம் தேவைப்படுற இடத்துல மட்டும் சாங்ஸ் வச்சுக்கலாம், ஒரு 2 சாங்கு போதும், 3 சாங்கு போதும்னு சாங்கோட எண்ணிக்கைலாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி டேட்டில் சாங்ஸுக்காக மட்டுமே 75 கோடி ரூபாய், அதுலேயும் ஒரு பர்டிகுலர் சாங்குக்காக மட்டும் 27 கோடிங்கிறதெல்லாம், அந்த 75 கோடிலாம் இருந்ததுன்னா தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி சூப்பரான குவாலிட்டியில் ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிருவாங்க. இவர் என்னடானா சாங்ஸுக்கு மட்டுமே இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் விட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கேம் சேஞ்சர் படத்துக்காக சங்கர் ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜோடைய லென்த்து தான். இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றிடும். கிட்டத்தட்ட கேம் சேஞ்சர் படத்துடைய அந்த ஃபுட்டேஜ் லென்த்தே பார்த்தீங்கன்னா 7 மணி நேரமாக. எந்த ஒரு டேரக்டருமே ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கதைலாம் சொல்லி ஓகே பண்ணி 1 மாதம் 2 மாதம் சில பேர்லாம் 3 மாதம் கூட டிஸ்கஷன் போவாங்க. அந்த டிஸ்கஷன் டைமில் தான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போவாங்க. தான் என்ன எடுக்க போகிறோம், தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல ஒரு டேரக்டர் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் சங்கர் என்னன்னா 7 மணி நேரத்துக்கு ஷூட் பண்ணி வச்சிருக்காரு. இதில் வேற ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு இன்னும் கூட அந்த படத்தை நல்லா எடுத்துருக்கலாம், நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியல அப்படி இப்படின்னு வர சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே எடுத்ததே 7 மணி நேரம், இன்னும் எடுத்துருக்கலாம்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 7 மணி நேரத்துக்கு ஃபுட்டேஜ் வர மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா எத்தனை நாள் ஷூட் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவாயிருக்கும். சாங்ஸுக்கு மட்டுமே 75 கோடி ரூபான்றாங்க, எல்லாத்துக்குமே சேர்த்து தான் 450 கோடி ரூபாய்க்கு பில்லு போட்டாருன்னு நினைக்கிறேன் சங்கர். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்து ஒரு 100 கோடி 150 கோடியில் பிளான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே எங்கன்னு சுற்றி ஒரு 450 கோடியில் எடுத்துன்னு வந்து விட்டாப்புல சங்கர். அந்த 450 கோடி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹீரோ ராம் சரணுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் இருக்கணும்ல. ஏன்னா கேம் சேஞ்சருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் படத்தில் ராம் சரண் நடிச்சிருந்தார். அதில் ராம் சரண் மட்டும் ஹீரோ கிடையாது, ஜூனியர் என்டிஆர் 2 பேர் சேர்ந்து தான் நடிச்சிருந்தாங்க. அது ஒரு ராஜமௌலி படம், அதனாலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு. ஆனால் ட்ரிபிள் படத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ராம் சரணுடைய மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரிபிள் முன்னாடியே அவர் நடித்த வினய விஜயராமா படம் பார்த்தீங்கன்னா 70 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அவ்வளோதான் அவருக்கு வந்து
வந்து பிஸ்னஸ் மார்க்கெட்லாம் இருந்தது. ஸோ RRR படத்துடைய வெற்றிங்கிறது ராம் சரணுடைய மார்க்கெட்டை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஆனால் 400 கோடி 450 கோடி பட்ஜெட்டில் வச்சு படம் எடுக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய மார்க்கெட்லாம் அவருக்கு உருவாகலை. இதனாலேயே கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயே மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. ஏன்னா எந்த படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த ரைட்ஸு இந்த ரைட்ஸு தேட்ரிக்கலு அப்படி இப்படின்ட்டு எல்லா ஹீரோவுக்குமே அது நடக்கும். பெரிய ஹீரோ படங்கள்னா ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரீ ரிலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா போட்ட காசெல்லாம் எடுத்து ப்ராஃபிட்டும் எடுத்துருவாங்க ப்ரொடியூசர்ஸு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 400-450 கோடி பட்ஜெட்டுக்கு வெறும் 220 கோடி மட்டும்தான் அந்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஸோ மீதி 230 கோடி அப்படிங்கிறது இந்த படத்துக்கு லாஸ். ஆஃப்டர் ரிலீஸும் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படம் பெருசாலாம் ஓடலை. ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ்டு அண்ட் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸுங்கிறதுனால படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் தில்ராஜுக்கு மிகப்பெரிய நஷ்டம். ப்ரெஸ் மீட்லாம் ஓப்பனாக வச்சு தில்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டார் இந்த விஷயத்த. கேம் சேஞ்சர் படம் எனக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, பெருசாக ஓடலை அப்படின்ட்டு. டைரக்டர் சங்கர் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். சொன்ன பட்ஜெட்டில் படத்தை முடிக்க மாட்டார், எக்கச்சக்கமாக பட்ஜெட் இழுத்து விட்டுருவார். அதே மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் லென்த்து தேவை, இவ்வளோ தான் ஃபுட்டேஜ் இருக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமான அவர் கணக்காக ஃபுட்டேஜ் எடுத்து விட்டுருவார். இதே விஷயம் தான் 2.0 படத்துலேயே நடந்துச்சு. அந்த படத்துடைய இனிஷியல் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் எடுத்திருக்காராம். அந்த படத்துலேயும் அவங்க போட்ட பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகலை, அவ்வளோலாம் அந்த படம் கலெக்ஷன் பண்ணல. அந்த படமும் ஒரு ஃப்ளாப் படம் தான். விக்ரமை வச்சு இவர் எடுத்த ஐ படமும் பார்த்தீங்கன்னா வெற்றி படம்லாம் கிடையாது, அதுவும் ஒரு தோல்வி படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியில். ஏன்னா அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரெக்கவர் பண்ணல, அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன்லாம் அந்த படம் பண்ணல. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியில் அது ஒரு தோல்வி படம் தான். அந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் படமே பண்ணல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருந்துட்டு இருந்தாப்புல ஆஸ்கர் ரவிச்சந்திரன். டைரக்டர் சங்கருக்கு அடுத்ததாக இந்தியன் 3 படத்தை எப்படியாச்சும் தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியன் 3 படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஷூட்டிங்லாம், இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட சிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ பேச்சுவார்த்தைலாம் நடத்தி எப்படியாச்சும் சில போர்ஷனை முடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். எல்லாத்தையும் விட சமீபத்தில் வேல்பாரி நாவலுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா சங்கர் சொல்லியிருந்தாரு, வேல்பாரியே எப்படியாச்சும் படமாக எடுக்கிறது தான் என்னுடைய கனவு, அதுதான் என்னுடைய கனவு படம் அப்படின்ட்டு. சங்கருக்கு வேணால் வேல்பாரி கனவு படமாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்க மத்தியில் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறதுல தானே மேட்ரே இருக்குது. இன்றைக்கி டேட்டில் சங்கர் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஃப்ளாப் படங்கள் கொடுத்து பெரிய டவுன்ஃபாலில் தான் இருக்கார். இப்படி ஒரு காலகட்டத்தில் சங்கர் படத்தில் நடிக்கிறதுக்கு எந்த டாப் ஹீரோ டேட் கொடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்பி யார் நடிப்பாங்கன்னு ஒரு மேட்ரு இருக்குது. ஏன்னா இந்த வேல்பாரி அப்படிங்கிறதே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் படம். நார்மலாக ஒரு படம் எடுத்தாலே 2.5 வருஷம் 3 வருஷம் எடுத்துப்பார். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 வருஷமாச்சு ஆகும். ஏன்னா தெலுங்கு சைடும் போக முடியாது. ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர்னு ஒரு படம் எடுத்து செம்ம காண்டில் இருக்காங்க அந்த சைடு இவர் மேலே. இந்தியன் 2 படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து வேல்பாரி படத்தை சங்கர் பண்ண போகிறாரு, அதுவும் சூர்யா அண்ட் விக்ரமை வச்சு பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு சங்கர் சொன்னதாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் உலா வந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி டேட்டில் சூர்யா விக்ரமே பாவம் 2 பேருமே தேட்டரிக்கல் ஹிட்டு கொடுக்க முடியாமல் பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. சங்கர் வேறு பேக் டு பேக் ஃப்ளாப் படங்கள் கொடுத்துருக்காரு. இது வேல்பாரி மாதிரி ஒரு சப்ஜெக்டில் போய் மாட்டி 2-3 வருஷத்துக்கு டேட்லாம் கொடுப்பாங்களா? எல்லாத்தையும் விட ப்ரொடியூசர்ஸும் இந்த படத்துக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா பேக் டு பேக் ஃப்ளாப் படங்கள் கொடுத்துருக்காரு. வேல்பாரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் படம், அதை வந்து இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஒரு நல்ல படமாக வரும். ஸோ இவர் சொல்கிற பட்ஜெட்டுக்கு ப்ரொடியூசர் அமையணும். எல்லாத்தையும் விட டைரக்டர் சங்கர் கம்பேக் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இந்த வேல்பாரி நாவலெல்லாம் இப்போதைக்கு எடுத்து தூரமாக வச்சுட்டு ஒரு டீசெண்டான பட்ஜெட்டில் இன்றைக்கி கிடைச்ச ஹீரோவை வச்சு ஒரு படம் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்து ஜெயிச்சிருச்சுனாலே போதும். அடுத்ததாக கூட பார்த்தீங்கன்னா இந்த வேல்பாரி நாவலை ஒரு படமாக பண்ணலாம். எப்போவுமே ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுக்கு டாப் ஹீரோஸ்லாம் வருவாங்க. ஆனால் நான் இந்த வேல்பாரி படத்தை தான் பண்ணுவேன், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.